வீட்டுல விளக்கு ஏத்தல? யாருமே ஏத்தலையா? ஏன் ஏத்தல? இன்னொரு காலத்துல ஏத்துனீங்கல்ல. எத்தனை பேர் கார்த்திகை தீபம் ஏத்துனீங்க? வீட்டை விளக்கு வச்ச ஆட்கள் கை. கார்த்திகேயனே இருக்கார். ஏன் ஏத்தல? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். என்ன சொன்னாங்க? ஆண்டவர் ஒளியா இருக்கார். அந்த ஒளி நமக்குள்ள வந்தனால நம்ம ஒளியாகவே மாறிவிட்டோம். அல்லேலூயா. நம்மளே ஒரு விளக்கு. நமக்கு எதுக்கியா விளக்கு? அல்லேலூயா. அதான் அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. நம்ம இனி என்ன செய்ய வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்களே வெளிச்சமா இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்மளே ஆண்டவர் ஒளியாக மாற்றி விட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இருளில் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒளியின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நல்லதா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னையா அது? திருவண்ணாமலை மெய்யான ஒரு ஒளிக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. மெய்யான ஒளிக்குள்ள எவ்வளவு ஒரு சத்தியத்துல தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கார் பாருங்க. ரொம்ப தூரத்துல இருந்த உங்களை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் கிட்டே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொண்டு உண்மைகளை புரிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யாரோ ஆர்ப்பரிக்கும் போது அதை காட்டில ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் ஆராதிக்கும் போது உங்க தொண்டை கிளிய சத்தம் வெளியே வரணும். ஸ்தோத்திரம். இந்த முன்னாடி இருக்கிற ஸ்தோத்திரம் அன்பு ஜென்மங்கள்லாம் வாயே திறந்து பாட மாட்டேங்குது. அல்லேலூயா. சோறு போடாதீங்க இந்த பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு. டைமை பார்க்கறான். ஸ்தோத்திரம். ஆராதனை நடக்கும் போது மண்டையில கொட்டுங்க. அல்லேலூயா. இவங்களை உள்ளே சேர்க்க கூடாது சபைக்குள்ள. ஸ்தோத்திரம். ஒன்னாவது பாடுதான் நல்லா. ஆண்டவரே நீ பரிசுத்தர் பரிசுத்தர்னு. ஸ்தோத்திரம். நைட்டு சோறு போடாதீங்க இந்த பிள்ளைகளுக்கு. அது வாயை திறந்து கையை தூக்கி பாடுறது கிடையாது. அப்ப எப்படி உங்க ஜீவிதத்துல பரிசுத்தம் இருக்கும்? கண்ணை பிடிங்க முடியும். கண்ணு. அல்லேலூயா. நல்ல இந்த வயசுல நல்ல ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்க பழகணும். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில மேன்மை. அதை காட்டில வேற என்ன? பறக்கு பார்க்கறது, ஆராதிக்கிறது, இறங்கி கொட்டி விடும். கொட்டி சின்ன பிராயத்துல இருந்து பக்தியில அல்ல கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப கூடாது. அல்லேலூயா. அது பெந்தகோஸ்து சபையில தான் ரொம்ப நிர்விசாரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெந்தகோஸ்து சபையில ஆமா நான் சொல்லுவது ரொம்ப வருத்தப்படுறேன். இல்ல நான் ஒரு பாரம்பரிய சபையில இருந்து வந்து பாரம்பரிய சபையில பக்தி கொஞ்சமாவது ஸ்தோத்திரம் வீட்டுல முறுக்குவாங்க. இங்க வீட்டுல முறுக்குறதே கிடையாது. ஸ்தோத்திரம். ஓடிப்போ பத்தி விட்டுறது சர்ச்சுக்கு போன்னு. ஸ்தோத்திரம். ஆர்சி சபையில பாருங்க, சின்னதுல இருந்து முழங்கால் முட்டிகால் போட்டா நேர் முழங்கால் தான். ஆர்சில இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து. இப்ப எப்படியா முட்டிகால் போடுறிய? அரைக்கால் ஆயிப்பிடிச்சுல முழு கால்லாம். அங்க போனீங்கன்னா மாசுல முழு கால்ல தான். என்ன பிரதர்? முழு முழு முட்டியில தான் நிக்கணும். ஸ்தோத்திரம். அரைக்கால் முட்டி சோத்துக்கால் பானை அப்படியே அப்படியே போயிருச்சு. இல்லங்க. அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. நல்ல பாரம்பரிய சபையில் இருக்கும் போதுல ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா குடும்ப ஜபம்னா ஒரு பாமால ஒரு கீர்த்தனை ஒரு சங்கீதம் ஸ்தோத்திரம் அப்புறம் குடும்ப ஜபம். இது கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. நாங்கெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணி எய்தர் பாமால ஆர் கீர்த்தனை. அல்லேலூயா. ரெண்டும் பாடினா ரொம்ப நேரம் ஆகுது. அல்லேலூயா,
ஆமா, யூனியன்ல தான் போராட்டமா, கம்பெனியில தான் ஸ்ட்ரைக், வீட்லயே ஸ்ட்ரைக். அல்லேலூயா. எய்தே பாமாலை ஆர் கீர்த்தனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். ஒரு நல்ல ஒரு பக்தியில வளர்த்து அந்த பெத்த சபையில பாருங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்க ஜெபம் பண்ணீங்களா, பைபிள் வாசித்தாங்களா, கேட்பாங்களா? ஸ்தோத்திரம். இவங்களே பண்றது இல்ல, அதனால கேட்கறது இல்ல. இவங்க ஏதோ திருப்பி கேட்கறாங்களா, நீ பண்ணியா, நீ பைபிள் வாசியா, நீ ஜெபம் பண்ணியா, அப்படி யோசிக்க என்ன கேட்கிற அப்படின்னு அது கேட்டுவானோன்னு பயம். கேட்க கூட மாட்டான். இவங்களுக்கே ஒரு பயம், எங்க திருப்பி கேட்டா ஐயோ அதுக்கப்புறம் வம்பாயிருமேன்னு. திருந்தினா உனக்கு நல்லது, நல்லா இருந்தா உனக்கு நல்லதுன்னு அப்படி சைடா சொல்லிட்டு விட்டுறது. நேர கூட நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இல்லையே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாத்திலும் தயவுசெய்து டோன்ட் மேக் அ காம்ப்ரமைஸ். இன்னைக்கு காலையில செய்தி அதான், சிம்சோன் ஹல்லேலூயா விட்டு கொடுத்துட்டான். அதனால ஒரு பெரிய இழப்பு அவனுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நம்முடைய அர்ப்பணிப்புல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நம்முடைய அடையாளம் என்னன்னு அவன் தேடி கண்டுபிடிப்பான். எங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அவன் கண்டுபிடிச்சு அந்த இடத்தை என்ன பண்ணிடுவான் அவன் அழகா. ஆமா, தோத்திரம் வாங்கிடுவான், விலைக்கு வாங்கிடுவான் அதை. ஹல்லேலூயா. தோத்திரம். ஒரு நாளும் ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய அடையாளத்தை அவன் கண்டு கொள்றான்னா அப்பதான் அவன் அடையாளத்தை அவன் போட முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க அடையாளமாக அர்ப்பணிப்பை எடுத்துட்டான்னா ஈஸியா அவன் என்ன பண்ணிடலாம். அவன் அடையாளம் என்னது? அவன் அடையாளம் என்ன? 6 போட்டுருவான் முத்திரை. நமக்கு அடையாளம் வேண்டான்னு சொன்னவன் அவனு போடக்கூடாதுல, அவன் அழகா அவன் அடையாளத்தை போட்டு விட்டுறான். ஹல்லேலூயா. எவ்வளவு தந்திரமானவன் பாருங்க. ஒரு நாளும் நம்முடைய அடையாளத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அடையாளத்தை நம்ம விட்டு விடாம இருந்தா அவன் அடையாளத்தை போடணும்னு அவசியமே இல்லை. ஏன்? வருகையில் அவரோடு கூட காணப்படுவோம். ஹல்லேலூயா. உங்களுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்து விட்டீர்களானால் கண்டிப்பாக அவனுடைய அடையாளத்தை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்யும்? என்னையா செய்யும்? ஆமா, கண்டிப்பா வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எக்காரணம் கொண்டும் அன்பு தேவ ஜனமே நம்முடைய அர்ப்பணிப்பை என்ன செய்யக்கூடாது? ஆமா, விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழகா விட்டு கொடுத்து ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருக்கு அதே சோதனை வந்தது. அப்பாலே இப்ப சாத்தானேன்னு விரட்டி விட்டார். விரட்டினாரா இல்லையா? ஸ்தோத்திரம். போ. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாது? பரிச்சய பாராது இருப்பையா, வெளியே அப்படின்ட்டார். ஸ்தோத்திரம். ஆனா இவன் போய் அழகா போய் மடியிலே போய் படுத்தான். வாங்க வாங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் மடியை காமிமான்னு மடியிலே படுத்து மடியிலே தன்னுடைய அர்ப்பணிப்பை இழந்துட்டான். ஹல்லேலூயா. தேவஜனமே எவ்வளவு ஈஸியா சில காரியங்களுக்கு நம்ம அப்படியே விட்டு கொடுத்துறோம்ல. ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை. நமக்கே தெரியல, இதானே சிம்பிள் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்கு சிம்பிளா தெரியும், அவனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா தெரியும். முடிய தானே எடுக்க போற. அவன் சிம்சன் நினைச்சான், முடிய எடுத்தா என்ன பார்த்துக்கலாம் போ அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த முடியல. அல்லேலூயா. அவனுடைய அர்ப்பணிப்பு அதுதான் ஒரு பெரிய அடையாளம். அது இழந்த அந்த நொடிப்பொழுது ஆவியானவர் அவனை விட்டு கடந்து போய் விட்டார். நீங்க அர்ப்பணிப்பல அல்ல கொஞ்சம் தவறிட்டுனா ஆவியானவர் துக்கத்தோட உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாரு? ஆமா, நீங்க என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் அது மாம்சதான ஒளியே ஆவியானவர்களே நடத்தப்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய அர்ப்பணிப்பை நம்ம செக் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சரியா இருக்கிறோமா? சரியா இருக்கிறோமா? நல்லா இருக்கணுமா? சரியில்லையா? சரியா கேட்க மாட்டேங்குது. அப்ப நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்றதே நம்ம அடிக்கடி நம்ம செக் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்புல நிலைத்திருக்கிறோமா, அதுலதான் இருக்கோமான்றதை நாம் நம்மை சரி செய்து கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். திங்கட்கிழமை பேரம்பலூர்ல வீட்டு ஜெப கூட்டம், புதன்கிழமை என்எஸ்யூல ஜெபமரான வீட்டுல பிரேயர் மீட்டிங் இருக்கு. நல்ல இந்த கேக்குதா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா ஊழியங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். கேரல் ரவுண்ட்ஸ் டிசம்பர் 21, 22 கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும்.
அதனால ஆண்கள் நீங்கள் எல்லாரும் இந்த கேரல் ரவுண்ட்ஸில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக எல்லாரும் பேர் கொடுத்துருக்கிறீங்களா? கேரல் ரவுண்ட்ஸுக்கு பேர் கொடுத்துருக்கீங்களா ஐயா? சரி, நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலை ஆராதனை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? சாட்சி சொல்லக்கூடியவங்க யாரா இருக்கீங்களா? நானே கேட்கிறேன், கையை உயர்த்தீங்களா? என்னதான் ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வாதமா இருந்ததுன்னு கையை உயர்த்துனீங்கல்ல, என்ன ஆசீர்வாதமா இருந்தது? அந்த மைக்கு வேலை செய்யுது ஐயா, அது கொஞ்சம் கொடுத்து விடுங்களேன். சும்மா சொல்லுங்க, என்ன ஆண்டவர் உங்களோடு கூட ஆராதனையில இடைப்பட்டார்? யாருக்கு வேணுமோ கேளுங்க. மைக்கு அங்க போய் கொடுப்போம். இவன் அதுக்கு மேல நவர மாட்டான் இடத்த விட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் இந்த சர்ச்சுக்கு செகண்ட் டைமா தான் வர்றேன். லாஸ்ட் சண்டே ஈவினிங் இந்த டைம் நான் சர்ச்சுக்கு வந்திருந்தேன். ஆக்சுவலா என்னோட ஊர் மதுரை. நான் படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். பிடிஎஸ் படிக்கிறேன் தாகூர் டென்டல் காலேஜ்ல. எக்ஸாம் செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதியிருந்தேன். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் ஒழுங்காவே பண்ணல, நம்பிக்கையே இல்லை மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லாஸ்ட் சண்டே அந்த ஆன்ட்டி ஓவர் நைட் மிராக்கிள் நடக்கும் லைஃப்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் படுத்திருந்தேன், ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கினேன். அடுத்த நாள் ஈவினிங் ரிசல்ட் வந்தது. ஆல் கிளியர் பண்ணிட்டு நல்ல மார்க்கோட ஆல் கிளியர் பண்ணிருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நேற்று இரவுல ரொம்ப துக்கப்பட்டேன். கர்த்தர் 60:1 ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னவர். அப்படி நான் எழும்பி பிரகாசிக்க முடியலையே. ஒரு சில காரணங்களால என்னால அதிகாலையில இருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நான் ஒரு 7-8 நாட்கள நான் விட்டுட்டேன். ரொம்ப துக்கப்பட்டேன். நேற்று நைட்ல இதே வார்த்தை தான், எழும்பி பிரகாசிக்க முடியல, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் பலனற்று போயிருக்கிறேன், ஒரு விஷயம் என்னை பலப்படுத்துங்க. ஆவியானவர் இந்த கால வேலையில எப்படியாவது நான் பாஸ்டர் மாட்டி நான் ஒரு சில ஆலோசனை கேட்கணும்னு வந்தேன். ஆனா ஆவியானவர் ஆராதனை வேலையில அப்படியே திட்டம் தெரியுமா, நான் என்ன காரியத்தெல்லாம் குறிச்சு கேட்கணும்னு வந்தனோ அவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தினார். எளிமை பிரகாசி இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் இந்த காலை வேளையில என்ன மீண்டுமா என்ன உயிர்ப்பித்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நல்லத கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஐயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்து வேற யாரா சொல்லுங்க. எத்தனை கை உயர்த்துனீங்க? ஸ்தோத்திரம், அமைதியாயிட்டீங்களே. சொல்லுங்க என்ன கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார்? இந்த மாதிரி எல்லாம் நம்ப மாட்டாதீங்க அப்படிங்களா? இல்லை, நான் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஆவியானுடைய கிரியை அதை நாம் அப்படி சொல்லும் போது ஆவியானவர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன மைக் கொடுத்து சொல்லிட்டு பா ஆளை விட்டா போதும் அவனே சொல்லிவிட்டான். ஹல்லேலூயா. வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த மைக்கை கூட வாடா, நீதான்ப்பா. நான் NH3 ரயில் நகர்ல இருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஈவினிங் சர்வீஸ்ல அக்கா சொன்னாங்க, நீங்க யாருக்கோ ப்ரேயர் பண்றீங்க, உங்க வீட்டு பக்கத்திலே ஒருத்தர் அழுதுட்டு இருப்பாரு, அவருக்காக போய் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பின் வீட்டுல ஒரு அண்ணா ஒரு அங்கிள் கீழே விழுந்து ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ்ல 3 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்திருந்தாங்க. அவங்க நான் என்ன கூப்பிடுவாங்க ப்ரேயர் பண்ண, நான் போக மாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, நான் போவே மாட்டேன். அக்கா சொன்னாங்க, நீங்க போய் ப்ரேயர் பண்ணுங்க. அன்னைக்கு மெசேஜ் அதான் சொன்னாங்க, உங்களை சுத்தி உங்க வீட்டு பக்கத்துல எதிர்த்தாப்புல எல்லாம் இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க, நீங்க போய் ப்ரேயர் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு யாருமே இல்ல ப்ரேயர் பண்றதுக்கு. அன்னைக்கு நான் என்ன பண்ண, உடனே நெக்ஸ்ட் டே போய் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க, எனக்கு இருக்கிற ஒரே பட்டயம் உங்க வேதாகமம் தான், இதை நான் எடுத்துட்டு போறேன், நீங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதே மாதிரி போனா அந்த அங்கிள் அப்படி அழுறாங்க. என்னை பார்த்து வயசானவர், அவரு கை கால் விழுந்து போய் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்தாரு. போய் ஜெபம் பண்ணேன். அவருக்கு மூக்கு வழியா டியூப்ல தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல மூக்குல இருக்க டியூப் கீழே விழுந்துருச்சு. பயந்தே போயிட்டேன் நான், ஏதோ ஆயிடுச்சா நம்மளாலதான்னு. பார்த்தா சாப்பிட முடியாத இருந்தவர் கூட இப்ப சாப்பிட முடியுது நல்லா அவரால. அவர் அவங்க அந்த ஆண்டியோட அந்த ஹஸ்பண்டோட அந்த அங்கிளோட ஒய்ஃப் போன வாரம் இங்க உங்ககிட்ட
ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்களாம். சொன்னாங்களாம் இந்த மாதிரி ப்ரேயர் பண்றாங்கன்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு பயந்துட்டேன், என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்தேன். பட் ஆண்டவரோட கிருபையில எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. இப்ப கூட நான் வரச்ச சொன்னாங்க, நீ நல்லா போய் ஜெபம் பண்ணிட்டு வாமா, அப்பதான் நீ எனக்காக ஜெபம் பண்ண முடியும், டெய்லியும் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்தனை நாள் சுயநலமா இருந்தேன், என் ஃபேமிலிக்காக மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப மத்தவங்களுக்காகவும் ஜெபிக்க என்னால முடியும்னு எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு வந்திருக்கு. அதனால தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த மாதிரி சொல்லுங்க ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோட பேசியிருந்தா சொல்லுங்க, விஷன் பார்த்திருந்தா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தைரியமா எழுந்து பேசுங்க. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மார்னிங் பார்த்த மெசேஜ் இடத்துல ஒரு 2 காரியம் எனக்கு உணர்த்தப்பட்டது. ஒன்று வந்து ஒரு வசனம் சொன்னாங்க, ஏசாயா 45:4. அது ஆக்சுவலாக நானே மறந்துட்டேன். அது நான் ஊரில் நியூ இயர் ஆராதனையில் அட்டன் பண்ணும்போது எனக்கு வந்த வாக்குத்தத்த வார்த்தை அது. அதை நான் இன்னைக்கு தான் அதை ரியலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது. எந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சிருக்காரு, அவருக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஒரு 10 மினிட்ஸ் அதை நான் ரியலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி இன்னைக்கு மெசேஜ் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூத் மீட்டிங்கில் நான் மெசேஜ் எடுத்த அதே கண்டென்ட் எல்லாம் அப்படியே பசையாக எடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சிம்சனை குறித்து யோசித்து பேசும்போது டோட்டல் ஒரு 90% அதில் கவர் ஆகிடுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது நானாக அது ப்ரேயர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதே மெசேஜ் அந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று, இந்த இன்பிட்வீன் கேப்பில் அந்த அர்ப்பணிப்பு வந்து எப்போ ஆண்டவருடைய ஆவி நம்ம விட்டு பிரியும் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் அதை யோசிக்க முடியல. பட் இன்னைக்கு வந்து அந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த எப்பெல்லாம் நம்ம அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கோமோ, அந்த அர்ப்பணிப்புல இருந்து நம்ம கீழ்ப்படியாமக்குள்ள போயிட்டோம்னாக்க ஆண்டோடைய ஆவி நம்ம விட்டு பிரிஞ்சிடும் அப்படின்றத இன்னைக்கு என்னால் உணர முடியும். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. போன வாரம் இதே ஈவினிங் ப்ரேயரில் ரொம்ப சோர்ந்து போய் வந்தேன். தீர்க்க தரிசன வசனங்களோட பாஸ்டர்மா மெசேஜ் இருந்துச்சு. 12ஆவதோட என்னோட படிப்பு முடிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. கர்த்தர் கிருபையில் நல்ல டிப்ளமோ கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து மறுபடியும் மேற்படிப்புக்கான வாசலை மறுநாளே அவங்க சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தின்படி மறுநாளே ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்னைக்கும் பேசினார், இன்னைக்கு காலையிலேயும் நல்ல ஒரு மெசேஜ். கர்த்தர் நல்ல ஒரு உடன்படிக்கையில் நிலைத்து இருக்கிறப்போ ஒரு நல்ல அந்த ஆவியை நம்ம இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கள் டீமில் வந்து எல்லாருமே ஹிந்து பாய்ஸ் தான். நான் அவங்க கூட சண்டே வந்து வெளியே போகிறதில்ல, சினிமா பார்க்க போகிறதில்ல. அதனால அப்போ அடிக்கடி டாமினேட் பண்ணிட்டு இருப்பான் ஏதாவது. லாஸ்ட் டே நைட் ஷிஃப்ட்டில் வந்து ரொம்ப இதாக பேச ஆரம்பித்தாங்க. நான் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் என்னடா இப்படி பண்ணுற, ஒரே கடவுள் தான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நான் எது சொன்னாலும் சுற்றி வளைச்சி அங்கேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு லாஸ்ட் 2 ஹவர் யார்ட்டையுமே பேசலை. எனக்கு ரொம்ப அழுக மாதிரி இருந்துச்சு. நான் ரூமில் வந்து ப்ரே பண்ணிட்டு தூங்கிட்டேன். ரொம்ப இதாக இருந்துச்சு. மார்னிங் பாஸ்டர் ஐயா பேசும்போதும் நம்ம வந்து வேறு எதுக்காகவும் நம்ம கமிட்மெண்ட்டை விட்டு கொடுக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம எழுந்துடலாம் அந்த மாதிரி பேசுனீங்க. அது எனக்காக பேசுன மாதிரி இருந்துச்சு. கர்த்தருடைய நாமம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. கிரியை செய்கிற ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்? மகிமை செலுத்தணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் காலையில வரையில நான் இப்ப கொஞ்ச நாளாவே ஜெபம் பண்றேன். ஆனாலும் கூட அவ்வளவா ஊக்கமா நான் ஜெபிக்கிறது இல்ல. ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்தேன், ஏசப்பா நான் என்ன என்னால ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன், எனக்கே ஒன்றும் தெரியல. ஜாமத்துல எந்திரிச்சு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், அதிகாலையில ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலையே ஏசப்பா. உங்கள் மேல அன்பு இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த எதையும் பொருட்படுத்த மாட்டேன். பலவீனத்து நிமித்தமா தான் நான் ஜெபிக்காம ஜாஸ்தி தானமா இருந்தேன். அப்ப காலையில ஆண்டவர் சிம்சோனோட பேசினார். சிம்சோனை பத்தி எனக்கு எப்பவுமே அவன் தைரியமா ஒரே ஆளா இருந்தும் கூட இவ்வளவு தைரியமா 1000 பேரை ஒரு கழுதை தாடை எலும்புல கொன்றானே, அவனை போலதானே ஆண்டவர் நமக்கும் ஒரு இதை கொடுத்திருக்காரு. நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக? நமக்கு உயிரை கொடுத்து சிலுவையில் அறையப்பட்ட தேவனுக்கு நம்ம உண்மையா இல்லையே அப்படின்னு சொல்லி நான் காலையில வேதனையோட தான் வந்தேன். ஆனா வரும்போது ஆண்டவர் அர்ப்பணிப்பை பத்தி பேசினாரு. எத்தனை காரியங்களை அர்ப்பணிச்சு செய்யாம இருந்திருக்கோம். நம்ம இனியாவது ஆண்டவருக்கு உண்மையா சொல்லலாம். ஏன் தனியா போய் சொந்த பந்தம் யாரு பாக்குறவங்களுக்கு உண்மையா அவங்கள சொல்றோம், ஆனா அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்த முடியலையேன்னு தான் வேதனையோட இருந்தேன். அதுக்கு ஆண்டவர் பதில் சொன்னாரு,
ஆண்டவருக்கும் சிம்சோனுக்கு உள்ள ஒற்றுமைகளையும் காண்பித்து அவன் செய்த ஆண்டவரோட மகிமையை விட்டு விலகி போனதையும் ஆண்டவருக்கு சுட்டி காட்டினாரு. அந்த மகிமையை நம்ம இழந்து போக கூடாது. ஏசப்பா எனக்கு என்னால முடியல, நீங்க பலன் தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டு காலையில போனேன். ஆண்டவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டேன். பேசும் தெய்வமா இருக்கிறாரு அவரு. நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வேற யாராவது சொல்றீங்களா? காலையில ஏஞ்சி ஜபிக்க முடியலன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நீங்க ரட்சிக்கப்படுற நாட்களுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜபம் பண்ணும் நினைச்சீங்கன்னா உங்களால ஏந்திரிக்க முடியாது. ஆனா நீங்க ரட்சிக்கப்படுற நாட்களுக்கு முன்னாடி பாருங்க, இந்த மார்கழி மாசம் எல்லாம் காலையில ஏஞ்சி கோலம் போடுவீங்க. ஞாபகம் இருக்கா? காலையில ஏஞ்சி எத்தனை பேர் கோலம் போட்டிருக்கீங்க? 5 மணிக்கெல்லாம், 4 மணி 5 மணிக்கெல்லாம் எத்தனை பேர் ஏஞ்சி கோலம்? நல்ல கை தூக்குங்க. ஐயோ இதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஒரு அடுத்த கேள்வி இருந்தாலும் என்ன கேட்பான்னு அதை பயந்துகிட்டே கை தூக்குறது இல்லை. தைரியமா கை தூக்குங்க. தோத்துரும். காலையில ஏஞ்சி கோலம் போட்டவங்கள எத்தனை பேர்? இப்ப காலையில ஏஞ்சி உங்களால ஜபிக்க முடியுதா? முடியல. தோத்துரும். ஏன் நல்லா தூங்குறோம். ஆனா கோலம் போட்ட நாட்கள் காலையில ஏஞ்சி இருக்கும், சாணி தெளிச்சு தோத்துரும், நம்ம முத்தம் பெருக்கி கோலம் போட்டிருக்கிறோம். அதுக்கு நமக்கு எப்படி இருந்தது? ஆமா, எங்கேயோ காலைல ஏஞ்சி என்ன செய்யணும், அடுத்த வீட்டுக்காரன் கோலம் போட்டுருவான். நம்ம ஏஞ்சி லேட்டா போய் போட்டா அசிங்க நம்மள, இப்பதான் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுருவானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி நான் போய் என்ன செஞ்சிடணும், தோத்துரும். வேகமா போய் முத்தத்தை பெருக்கி நம்ம கோலம் போட்டு எல்லாம் பண்ணிடுவோம். அது மாதிரி நம்ம இதுக்கால ஒரு விதிய கிருபெல்லாம் ஆண்டவரே காலைல ஏஞ்சி ஜெபிக்க கிருபை தாங்க. அப்ப இதுக்கு ஆண்ட கிருபை தர மாட்டாரு. ஏந்திரிக்கணும்னா ஏஞ்சி ஜாப் பண்ணணும். அல்லேலூயா, தோத்திரம். காலையில ஏஞ்சி கோலம் போறதுக்கு ஆண்டவர் கிருபையா கொடுத்தாரு உங்களுக்கு. தோத்திரம். அப்பல யார் உங்களுக்கு பலன் கொடுத்தது? ஏஞ்சி நீங்க பாட்டு கோலம் போட்டீங்களா? தோத்திரம். ஏஞ்சிடணும், செய்யணும் அப்படின்னு பண்ணி அது மாதிரி தான் தோத்திரம். ஜெபிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஏஞ்சிடலாம், ஜெபம் பண்ணிடலாம். அல்லேலூயா. அதான் ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்கு. இந்த மார்கழி மாசத்துல தோத்திரம் 5 மணிக்கு தோத்திரம் கோலம் போடணும்னு நினைக்கிறேன். என்ன கோலம்? ஜப கோலம் போட்டலான்னு நினைக்கிறேன். எத்தனை பேரு நம்ம கோலம் போடுவோமையா? அல்லேலூயா, தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். நம்ம ஒரு முடிவு எடுத்தா நிச்சயமா அதை நம்ம ஆண்டவரை பார்த்து மட்டும் சொல்லுவாங்க, நீ முடிவெடுத்தாய். நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? அவருக்குத்தான் ஆண்டவர் என்ன தெரியுங்க சொல்றாரு, நீ முடிவெடுத்தாலும் முடியுங்கிற. அல்லேலூயா, தோத்திரம். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் முடிவெடுத்தா முடியாது, ஆனா ஆண்டவர் முடிவெடுத்தா அது நம்ம பாடுறது. மிரட்டி போடுவோம், மிரட்டி ஆண்டவரை. தோத்துரும். அவர் முடிவு எடுக்கிறாரோ இல்லையோ ஆண்டவரை மிரட்டி போடுவோம். தோத்துரும். ஆண்டவர் நம்மளை பார்த்து அதான் சொல்ல, நம்ம முடிவு எடுத்தா நம்மளால எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா, தோத்துரும். பாவம் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்தா பாவம் செய்யாம இருக்கலாம். பொய் சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்தா பொய் சொல்லாம இருக்கலாம். சினிமா பார்க்க கூடாதுன்னு முடிவெடுத்தா சினிமா பார்க்காம இருக்கலாம். அது மாதிரி எது செய்யக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுத்தால் அல்லேலூயா நம்ம அது செய்யாம இருக்கிறதுக்கு நம்மளால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, தோத்திரம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். பரிசுத்தமாய் வாழுவதற்கு நாம என்ன செய்யணும்? ஒரு முடிவு அல்லேலூயா நாம் எடுக்கணும். தோத்திரம். அப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது கர்த்தர் அதற்கு வேண்டிய கிருபையை தொடுவார். அல்லேலூயா. முடிவு எடுக்கிறதுக்கே கிருபை இல்லை. அவன் தீர்மானம் எடுத்தான். யார்? இளையகுமார். நான் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் அப்படின்னு. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க போன்னு கேட்கல. முடிவெடுத்தா ஏச்சு போயிட்டான். அங்க போன பிறகு அவனுக்கு கிருபை உண்டாயிற்று, தயவு உண்டாயிற்று, பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நீ உன் தீர்மானத்தை, உன் முடிவை அல்லேலூயா செயல்படுத்துகிற அந்த வேளையில தான் தேவ கிருபை உண்டாகும். அல்லேலூயா, தேவ தயவு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் முடிவு எடுக்கும் போது அல்லேலூயா நிச்சயமாகவே அதை செய்ய நம்மால முடியும். அல்லேலூயா. என்னால முடியல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நம்மளால முடியும். தோத்திரம். கர்த்தர் அதை வாய்க்க செய்ய உண்மையிலவராய் இருக்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். அதே மாதிரி நம்முடைய நம்பிக்கையும் ஆண்டவர் கனப்படுத்துவார். நம்ம நம்பினால்
ஃபாதர் பாட்டில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நீ நம்பினால் எல்லாம் உனக்கு ஆகும்னு சொல்லி ஒரு பாட்டு கூட ஃபாதர் பாடியிருக்காரு. அதுல அழகா அதான் நம்ம நம்பினால் நம்மளால முடியாதது எதுவுமே நம்ம நினைச்சிருக்கோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளால கூடாது ஒண்ணுமே இல்லை. நம்ம நம்பினா அது நமக்கு நிச்சயமா ஆண்டவர் நமக்கு அதை வாய்க்க செய்வார், அதை நமக்கு செயல்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு ஒரு கிருபை ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் நினைக்கும் போது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளைகளை. சரி, ஸ்தோத்திரம். இன்னைக்கு தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது என்னன்னா, ஒரு பெரிய பிரசங்கம்லாம் இல்லை, நம்ம நிறைய வேத வசனங்கள். இப்போ ஒருத்தரை ஏஞ்சின்னு ஒரு 15 பேர் உனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொன்ன, ஒரு 15 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்ல மாட்டீங்க? டான் டான் டான், விமலா, கமலா, குமலா, தோத்திரம், தர்ஷினி, திஷினி, தாசினி, புஷ்னி, பட்டார் பட்டா பட்டான்னு ஒரு 15 பேரை நம்ம சொல்லிடுவோம். அப்படித்தானே? இப்போ உங்களையும் கேட்டா தோத்திரம், உங்க நண்பர்கள் ஒரு 15 பேரை சொன்னா தோத்திரம் பிரைஸ்ல சிமியோன ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்றேன்னா கமலா, தோத்திரம் தோத்திரம், விமலா, ஐயோ சிமியோன், சரி சரி, தோத்திரம், பாபு, சோமு, கோபு, அப்படி ஒரு 15 பேரை கிடுக்கிட்டு சொல்லிடுவான். தோத்திரம். அப்ப ஒரு 15 கலக்கிறான்டா. இந்த பயலோட பைபிளை திறக்கவே பயமா இருக்கு. தோத்திரம். இவங்க பேரை எழுதாம வேற ஏதோ பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. தோத்திரம். கேட்டா ஆத்ம ஆதாயங்கிறாங்க. தோலை உரிச்சுப்பேன். தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக ஒரு 15 பேர் நமக்கு நிச்சயமா, ஒரு 15 பேரோட போன் நம்பர் நமக்கு எப்படியுமே ஞாபகம் இருக்கு. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இது இப்ப முன்னாடி ஒரு பேங்க் அக்கௌண்ட்னா பாத்தீங்கன்னா 83 44 அப்படி இருந்துச்சு. இப்பெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 11 நம்பர் வருது இல்ல? தோத்திரம். 10 நம்பர். சிலர் அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுத சொல்லுங்க. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 1000, தோத்திரம், 2000, தோத்திரம், 13 படப்படன்னு எழுதிடுவாங்க. ஆனா எப்படிதான் உங்களுக்கு அந்த ஞாபக சக்தி இருக்கோ தெரியல. தோத்திரம். அது ஒரு கிருபைதான். அல்லேலூயா. தோத்திரம். அவங்க பேங்க் நம்பரை கிடக்கிடன்னு எழுதிருவாங்க. போன் நம்பர் ஒரு 15 பேர் நம்பரை கிடக்கிடன்னு எழுதிருவாங்க. அப்ப கத்து நமக்கு நல்ல ஒரு நினைவு ஆற்றலை கத்தர் கொடுத்திருக்கிறார். நினைவாற்றல் இல்லை என்று யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. தோத்திரம். பெண்கள் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப மறதி அப்படின்னு. தோத்திரம். என்ன சொல்லுவாங்க? தோத்திரம். யார் யாரெல்லாம் அப்படி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப மறதி எனக்கு ரொம்ப அதிகமா வருது. தோத்திரம். அதெல்லாம் சும்மா பேச்சு. ஏன்னா ஒரு சாம்பாருக்கு தோரம் பருப்பு போடணும்னு நல்லா தெரியுது. அல்லேலூயா. தோத்திரம். அதுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு ஊத்தி தோத்திரம் தோரம் பருப்பை தோத்திரம் பருப்பை வேக வச்சு காய போட்டு, அப்ப இந்த குழம்பு வைக்கிறதுக்கு எதை மறக்கிறீங்களா? தோத்திரம். இல்லையே. தோத்திரம். சாம்பார் செய்வதற்கு வேற ஏதாவது போட்டுறீங்களா? இல்லையே. கரெக்டா சாம்பார்னா சாம்பார் வைக்கிறீங்க, காரக்குழம்புனா காரக்குழம்பு வைக்கிறீங்க. தோத்திரம். அவியல்னா அவியல் பண்றீங்க. எப்படி ஞாபகம் இல்லாமலையா பண்றீங்க? தோத்திரம். ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு எத்தனை உபகரணங்களை யூஸ் பண்றீங்க? தோத்திரம். ஒரு ஐட்டமா 2 ஐட்டமா? முருங்காய் போட்டோன்னா சாம்பார் ஆயிருதா? இல்லையே. எப்பா அது எப்படிதான் வைக்கிறீங்களே தெரியல. ஞாபகமா எண்ணெய போட்டு, அடுத்து கடுக போட்டு, அதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு, அப்புறம் அதை தாளிச்சு, இதை எடுத்து கடைஞ்சி அதுல போட்டு, இதெல்லாம் எப்படியா இத்தனை சமாச்சாரத்தை ஞாபகம் வச்சு? ஆனா கேட்டா எனக்கு மறதி, வசனமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இது டூப்ளி படா டூப்புல. அல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ காரியங்களை நம்ம ஞாபகமாக செய்துதான் கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஞாபக மருதின்னு. அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞாபக சக்தியை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் செய்வது எதுவுமே தவறாக நாம் செய்வது இல்லை. சரியாக ஏதோ ஒரு சில மிஸ்டேக் இருக்கே, அதுக்காக ஒட்டுமொத்தமாய் நமக்கு கொஞ்சம் கூட நினைவில்லை என்று அர்த்தம் அல்ல. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கையில் வைத்திருக்க வேத புத்தகத்தை நாம் அடிக்கடி வாசிக்கிறோம், பல வசனங்களை நாம் வாசிக்கிறோம், பல காரியங்களை நாம் நினைவில் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் சில வசனங்களை, சில காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்தோமானால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ வசனங்கள் நமக்கு தெரியும், எத்தனையோ சத்தியங்கள் நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். அது இருக்கட்டும், போகட்டும். ஆனால் ஒரு சில வசனங்களை, ஒரு சில அறிக்கைகளை அல்லேலூயா நாம்
தினமும் செய்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு அது மிகுந்த வசதியாக இருக்கும், மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அது என்னென்ன வசனம்னு சொல்லி ஒரு 20 வசனம் இருக்கு. அதை கொஞ்சம் பார்ப்போமா? தோத்திரம். ஒரு 20 வசனம் தோத்திரம். அந்த 20 வசனத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு தினமும் அதை என்ன செய்யலாம்? தோத்திரம். அதை நம்ம வாசிக்க, அதை நினைவில் கொண்டு வரும்போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, தோத்திரம். ஒரு மாத்திரையை கவனமா சாப்பிடுறோம். தோத்திரம். படிக்க தெரிஞ்சவனா இருந்தாலும் சரி, படிக்க தெரியாதவனா இருந்தாலும் சரி. படிக்க தெரிந்தவர்கள் என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் ஒரு மாத்திரை வாங்கினீங்கன்னா அவன் மாத்திரையை போட்டு கவர்ல போட்டு கொடுக்கறதில்ல. இங்க வாயான்னு சொல்லி இந்த மாத்திரை காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு. நமக்கு புரியலன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? அதை தனித்தனியா கவர்ல போட்டு எழுதி கொடு. எப்படி? தனித்தனியா கவர்ல போட்டு எழுதி கொடு. அது காலைன்னு எழுது, போட்டியா சாப்பிட்றதுக்கு முன்னாடின்னு எழுது. தோத்து. அதை தனியா வச்சுக்கணும், இதை தனியா வச்சுக்கணும். ஏன்? கவனம். மாத்தி சாப்பிட கூடாது, கண்டிப்பா சாப்பிட வேண்டும். அது எப்படி சாப்பிட வேண்டும் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சரியாக நாம் செய்கிறோம். அன்பு தேவ பிள்ளை, அதே போல சில வசனங்களை நாம் அன்றாட நம்முடைய ஜீவியத்திலே சரியாக நாம நினைவில் கொண்டு வரும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன ஒரே எல்லாம் நடமாட்டமா இருக்கு சின்னதுகளா? தோத்திரம். உட்காரு ஒரு இடத்துல. முதலாவது தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு அறிக்கையை ஒவ்வொரு நாளும் எல்லாரும் செய்யணும். தோத்திரம். பிரைஸ் எல்லாம் என்னன்னு சொல்லணும்? ஆமா, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்ம எல்லாம் யாருங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இதை நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? தினமும் நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ். நான் யாருடைய பிள்ளை? அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க முடியாது. நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நேர டாஸ்மார்க் போவீங்களா? போவீங்களா? ஆமா, போக முடியாது. ஹல்லேலூயா. தோத்திரம். நமக்கு ஒரு கவனம் வந்துடும். ஹல்லேலூயா. நான் யாருடைய பிள்ளை? கர்த்தா தேவனுடைய பிள்ளை. அந்த உணர்வு, அந்த அறிக்கை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களையும் நம்ம இப்படி பார்க்கலாம். நான் சொல்லுவதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. தோத்திரம். பிரைஸ். இல்லைன்னா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்றேன் 20 காரியம் தான். கண்டிப்பாக உங்க மனதில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இது முடிச்சோன்னே நான் கேட்பேன். தோத்திரம். இந்த 20 என்னன்னு ஒன்னு நான் கேட்பேன். அதனால நம்ம அதை இன்னைக்கு நீங்க சொல்ற வரைக்கும் உங்களை வீட்டுக்கு விட மாட்டேன். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் லார்ட். இல்லையா? சரி, அதனால ஒன்னா மனதில் ஏத்திருங்க, இல்லைன்னா நோட்ல எழுதி வச்சிருங்க. இது 2ல ஒண்ணு ஏதாவது நடந்தே ஆகணும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆக முதலாவது நான் யாருடைய பிள்ளை? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு நமக்கு வேண்டும். இரண்டாவதாக ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நான் தேவனுடைய சுதந்திரவாளி. ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. சங்கீதம் 16:6 வாசிங்க. சங்கீதம் 16 எடுத்தவங்க பட்டு வாசிங்க. சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்படின்னா நான் முதலாவது நான் தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது தோத்திரம் நான் தேவனுடைய சுதந்திரவாளி. அப்படின்னா அவருடைய ஐஸ்வர்யத்தில் எனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? பங்கு உண்டு. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. எங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரு? ஏசப்பா. எங்க அப்பா யாரு? இப்படிதான் சொல்லி சொல்லி காலத்தை உண்டாக்கி இருக்கிறோம். எங்க அப்பா யாருன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். ஹல்லேலூயா. தோத்திரம். நம்ம கேட்கிறோம்ல, பாட்டம் விட்டு சொத்து